ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கருவாடு குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு 5, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், அப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் தேங்காய், சீரகம், அப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு 2 போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு. இப்போ செய்யலாம் வாங்க. கடுகு, வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை நல்லா ப்ரௌன் கலரில் ஆகும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா தூள் 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம், அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட் அரைச்சது போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதி வந்தோடனே கருவாடு போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கருவாடு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு குழம்பு ரெடி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.